இன்ஷாஅல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ரெக்கார்டிங் போகுதானே? போகுது நினைக்கிறேன். நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் வந்து நாங்க சூரா முனாஃபிக்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த ப்ராசஸ்ல இது ஒரு டிஸ்கஷன் தான். நானும் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட். அந்த நிலையில நாம இதை பார்க்கணும். நாங்க எங்களோட பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பண்றோம். ஆனாலும் நான் சும்மா இத சாதாரணமாக செய்யல, ஃபுல் ப்ரிப்பரேஷனோட உஸ்தாத் நுமான்ற அவருடைய விளக்கத்தை தெளிவாக கேட்டு ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நான் ஒவ்வொரு வேர்டும் அவர் யூஸ் பண்ணிக்கிற வேர்டுகளை வச்சுதான் நான் மேக்சிமம் ட்ரை பண்ணிருக்கிறேன். அந்த வேர்ட்ல போட்டு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் வேர்ட் போட்டிருக்கேன்னு சொல்லலாம். என்ற ஓன் வேர்ட் எதுவும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு ஆல்மோஸ்ட் 95% இன்ஷா அல்லாஹ் அந்த அளவுலாம் நான் போய் கொண்டிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு இதை இலகுவாக்கி கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரவேணும். அதே போல் உங்களுக்கும் இத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தரணும், எங்களுக்கு தெளிவை தரணும், அண்டர்ஸ்டாண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும் என்ற துஆவோட நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். போன கிளாஸ்ல நாங்க பார்த்தோம் முதல் வேர்ட் ஹிப்போக்ரசி, அதாவது நயவஞ்சகம் என்றா என்னங்கிறது நாங்க படித்து கொண்டிருக்கிறோம். அந்த போன கிளாஸ்ல நிறைய கவர் பண்ணிட்டோம். முதலாவது மீனிங் 6 மீனிங் பார்த்தோம். ரெண்டாவது அது குர்ஆனில் எப்படி அப்ளை பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது முனாஃபிக்கூன் அந்த பேசிக்கா எப்படி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம் ஹிப்போக்ரசி வந்து அதாவது நயவஞ்சகம் குர்ஆனில எப்படி இது வந்து குர்ஆன் இது எப்படி இதை பத்தி பேசுகின்றதுங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பார்த்து கொண்டிருக்கிறதுல ஜஸ்ட் 5 மினிட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல அந்த பிரீஃபை கொஞ்சம் செஞ்சுட்டு கண்டினியூவா போனா தான் இந்த கிளாஸ்ல தெளிவா இருக்குங்கிறதால இந்த முனாஃபிக்குத்தனம் வந்து பேசப்படுகின்றது 3 விஷயங்களை பேஸ் பண்ண. முதலாவது யுத்தம், ரெண்டாவது யுத்தத்துக்காக செலவழிக்கிறது, அடுத்தது மிக்ரேஷன் ஹிஜ்ரத் செய்வது அல்லாஹ்வுடைய பாதையில். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹிஸ்டரியில அவர் சீராவை பேஸ் பண்ணி அந்த காலகட்டத்துல எப்படி ஒரு சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்து கொண்டாருங்கிறத இப்ப நான் விளங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சிச்சுவேஷன் ஆஃப் முஸ்லீம், அதாவது ஹிஸ்டரி ஆஃப் முஸ்லீம்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்டரி எடுத்துக்கொண்டா அதுல வந்து நாங்க 3 ஸ்டேஜஸ் வச்சு நாங்க இதை பார்க்கிறோம். ஒன்று முஸ்லீம் இன் ப்ரொஃபட்டிக் ஸ்ட்ரகிள் என்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்பட்ட யுத்தம். ஆரம்ப நிலை மோதல் மக்காவிலையும் அது மதீனாவிலையும் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நிலை பார்த்தோம், ஒரு டைம்ல இஸ்லாம் வருது, அந்த டைம்ல யுத்தம் இல்லைங்கிறது தான் ரெண்டாவது முஸ்லீம் நாட் இன் ஸ்ட்ரகிள். மூணாவது முஸ்லிமின் எமர்ஜென்சி, அவசரமான டைம்ல எப்படி இது நடக்கும்ங்கிறது நான் இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிக்கிறேன். இதை நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு தெளிவோட இன்ஷா அல்லாஹ் போகலாம் என்ற அந்த இதுல குயிக்கா அது பார்த்துட்டோம். என்ன இப்ப அடுத்த நிலை நாங்க என்னன்னு பார்த்தோம், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு, தற்போது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குமான டிஃபரெண்ட் ஒன்று இருக்கும் நாங்க பார்த்தோம் போன கிளாஸ். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள காலத்துல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், ஆரம்ப காலம் இஸ்லாத்துக்காக அவர் வந்து பிரகடனப்படுத்துறது அல்லாஹ் ஒருவன், அவனை மட்டும்தான் வணங்க வேணும் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லி அவர்களுக்கு வந்து அவர் வந்து ப்ரீச் பண்றார், அவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிற காலம் ஆரம்ப கட்டம் இன் மக்காவுல. அந்த டைம்ல வந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா அவர் பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டுப்படுகிறார், அதாவது அவர் ஒரு பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கிறாருங்கிறது தான் அது, அதாவது போராட்டத்துல இருக்கிறார். அதாவது இதை ஒருவர் வந்து அந்த அன்னரம் ஏற்றுக்கொள்ளுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாருன்னு சொன்னா இறைவன் ஒருவன் என்ற கொள்கையை சொல்றார், அவனை மட்டும்தான் வணங்கணும், அந்த வணக்கம் வந்து இந்த கஅபத்துல்லாஹுல மட்டும்தான் அதெல்லாம் நான் செய்யும். அப்போது அந்த குறைசிகள் வந்து கஅபத்துல்லாஹ் பல கடவுள்களை வைத்து வணங்குறார். அந்த கடவுள்கள் எங்க வணங்குறா? கஅபத்துல்லாஹ்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான்னு சொல்றார். அதையும் அந்த இறைவனை நீங்க வணங்குற இடத்துல வணங்கணும்ங்கிற சொல்றார். இது ஒரு பெரிய ஒரு போராட்டம். அப்போது என்ன செய்கிறான்னு சொன்னா, அவர் கொள்கையை நிலைநாட்டும் போது ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னா, அந்த டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளாருன்னு சொல்றாங்க. அப்ப அவர்களை என்ன செய்வாங்க, ஏளனப்படுத்தினாங்க, கேலி பண்ணினாங்க, பாத்திரத்துல கரெக்டர்ல அப்செட் படுத்தினாங்க, உடல் ரீதியான துஷ்பிரயோகம் செய்தாங்க, சதித்திட்டம் தீட்டினார், அவர்கள் மீது குற்றம் சாட்டினார்கள், கொலை செய்வது கூட அவர்கள் தயங்கவில்லை என்று சொல்ல அளவுக்கு இருந்துச்சு. அப்பண்டா அவர்கள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள்டா இந்த நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணித்தான் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரணும். அப்பண்டா அவருக்கு இது மென்டலி ஹஸ் டு ப்ரிப்பேர், மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இஸ்லாத்துல சேர்வது ஒரு போராட்டம். அப்படி சேர்ந்தால் எங்களுடைய அன்பு வைத்தவர்கள் எல்லாம் எங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க, எங்களை கொலை செய்வது கூட தயங்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் நாங்க என்ன செய்யணும், நியூட்ரலா இருக்க முடியாது. இதான் நாங்க பார்த்தோம். அண்ட் இட்ஸ் லைக் அ டக் ஆஃப் வார். இந்த கயிறெழுத்து போட்டியில நாங்க பார்த்தோம், இது ஒன்று முஸ்லிம்களை பக்கம் சேர்த்து இழுக்க வேணும், அப்படி இல்லாட்டி நாங்க முனாஃபிக்குத்தன் பக்கம் நாங்க இழுக்கப்படுவோம். அதாவது ஈமான் குறைஞ்சு போனா, அதாவது ஜீரோல நிக்கல, ஒன்று இழுக்கும். இஸ்லாத்துக்கு தீனுக்காக போராடணும். போராட முடியலன்னு சொன்னா நாங்க இழுக்கப்படுவோம். அதாவது அவர்களுடைய குடும்பங்கள் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ ஏன் எங்களுக்கு மானபங்கப்படுத்துற, ஃபெமிலியர் கரெக்டர் அவங்கள்ட்ட அந்த ப்ரெஷர் வரும். எங்கள்கிட்ட ஃபெமிலியோட எந்த ரெஸ்பெக்டும் இல்லையா, எங்க பக்கம் வா, உமா வருவா, வாப்பா வருவா, ஃப்ரெண்ட் வருவார், எல்லாரும் அவர்கள் இழுக்கக்கூடிய இருக்கும். அப்படி அவர்கள் அந்த கஷ்டங்களால விலகி ஒழுக்கம் அங்க பக்கம் போனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோம். அதாவது நோ ஜீரோ லெவல், சும்மா பார்த்துக்கு நிக்க இயலாது, கட்டி இழுக்கணும். அப்படி என்று சொன்னால் அவர் அடுத்த பக்கம் இந்த ஈமான்ற பக்கம் கருத்தை இழுக்கவில்லை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா நிஃபாக் பக்கம் இழுக்கப்படுவார்கள். அவர்கள் அதை நோக்கி மைனஸ் போய் பெரிய பள்ளத்துல உழக்கூடியதா இருக்கும் என்று பார்த்தோம். அதுக்காகத்தான் அதை ப்ரூஃப் பண்றதுக்கு தான் குர்ஆனில நாங்க பார்த்தோம், மக்காவில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற போது அவங்களுக்கு பெரிய ஒரு துன்பங்கள் ஏற்பட்டது. வமினன்னாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி, இந்த மனுஷர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஃபைதா ஊதிய ஃபில்லா ஜஅல ஃபித்னத்தன் நாசி கஅதாபில்லா, அதாவது அல்லாஹ்வுட பாதையில அவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துகின்ற போது இந்த துன்பம் மனிதர்களிடத்திலிருந்து வந்தது. அந்த துன்பத்தை கஅதாபில்லா, இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததாக அவர்கள் எண்ணுகின்றார்கள். யாரு இந்த துன்பம் ஏற்படுகின்ற போது, அதாவது இஸ்லாத்துல கயிற்ற பிடிச்சு இழுக்கிறாங்க. வல இன் ஜாஅ நஸ்ரும் மிர் ரப்பிக், அல்லாஹ்விடம் இருந்து உதவி வருகின்ற போது லயகூலுன்ன இன்னா குன்னா மஅக்கும், அல்லாஹ்விடம் இருந்து உதவி வந்த அவங்க என்ன சொல்லுகின்றார்கள் நாங்க உதவி வரும்போது நான் உங்களுடையே இருக்கிறோம், முன்களுடையே இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் சொல்லுகின்ற நிலை, இந்த கஷ்டமான நிலையிலையும் நல்ல நிலையில். இப்ப அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு என்ன பரிகாரம், அதுக்குரிய ரிசல்ட் என்ன சொல்லலாம்னா, வல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஆமனு வல யஅலமன்னல் முனாஃபிகீன், அதாவது யஅலமன்ன என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் இந்த முஃமின்களையும் நன்கறிவான், இந்த முனாஃபிகீன்களையும் நன்கறிவான். இந்த முஃமின்கள் யாரு, இஸ்லாத்துல கைத்த பிடிச்சிட்டு போராட்டத்துல இழுக்கிறாங்க. இந்த கயிற்றை விட்டு போட்டு துன்பம் ஏற்படக்குள்ளோயோ எனக்குத்தானா வந்துட்டு என்று சொல்லி, இது இறைவனிடத்தான் வந்திருக்கும் என்று சொல்லி தயங்கி அந்த பக்கம் இழுத்தார்கள் என்று சொன்னால், போவார்கள் என்று சொன்னால் அதை நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். விளங்கித்தானே? அப்பண்டா ஒருவர் சும்மா இருக்க இயலாது, அதாவது ஈமான் கொண்டவர்களை பத்தி சொல்லப்படுதுன்னு பார்த்தோம். இதான் அவங்களோட. அதுக்கு அடுத்தது நாங்க அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் போறார். இதுதான் நாங்க கடைசியா கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். அவர் ஹிஜ்ரத் போன டைம்ல அந்த மதீனாவில நல்ல ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டு இருந்துச்சு. ஹவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு எக்ரிமெண்ட் இருந்துச்சு. நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த வகையான கொலை அச்சுறுத்தலும் இல்லை. நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெரி கூல். அப்படின்னா அவர்கள் என்ன செஞ்சார்கள்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வந்த போது அவர்கள் பாடி செலிப்ரேட் பண்ணி மிகவும் அன்பாக வரவேற்றார். அந்த சூழல் யுத்த நிலை இல்லாத, அங்க திரட்டு இல்லாத நிலை.
அதுக்கு பிறகு பார்த்தோம் கொஞ்ச காலம் போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல வந்து கொஞ்ச காலம் போகுது. அந்த டைம்ல என்ன செய்து வந்தா அல்லாஹ்வோட பாதையில பத்ர் உஹத் யுத்தம் சம்பந்தமாக அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குதுன்னா இந்த இஸ்லாத்துடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக நிறைய குர்ஆன் ஆயத்துக்கள் இறங்குது. எந்த ரெண்டு கண்டெக்ஸ்ல வருது. ரெண்டு விஷயம். ஒன்று அல்லாஹ்வோட பாதையில ஃபைட் பண்றது, யுத்தம் செய்யறது, அதற்காக செலவாகும். ஸ்பெண்டிங் அண்ட் ஃபைட்டிங். இதான் இந்த ரெண்டு விஷயம் தான் சொல்லப்படுது. இந்த செலவு ஆனது இந்த யுத்தத்துக்கு போற இந்த மிலிட்டரி, இந்த ராணுவத்தை தயார்படுத்துறதுக்காக. அப்ப அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ் இந்த வேர்டை பாப்பீங்க. அல்லாஹ்வோட பாதையில செலவழியுங்கள், இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பாதை எங்க இட்டு செல்லும் என்று சொன்னால் மக்காட வெற்றிக்கு இட்டு செல்லும், இஸ்லாத்துடைய தீன நிலைநாட்டுவதற்காக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிஷன் இருந்தது, ஹஜ்ஜை திரும்ப கொண்டு வரணும். இதான் அவங்களோட நோக்கம் இந்த யுத்தம். அப்படின்னு சொன்னால் இங்க அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ்ங்கிறது ஒரு ஏழைக்கு ஒரு சதக்கா கொடுக்கிறது, ஒரு அவர்களுக்கு உதவி செய்யறது, ஒரு சதக்கா கொடுக்கிறது இதுல இத கருதப்படல. இப்ப பார்ப்போம். நான் சொன்னேன் அந்த டைம்ல வந்து நிறைய குர்ஆன் ஆயத்துகள் வருகிறது. அதாவது பதுரும் உஹத் யுத்தத்தும் நடக்க போகின்றது. அதுல சூரத்துல் பக்கரா, அன்-நிசா, ஆல இம்ரான், அத்-தௌபா, அஹ்ஸாப், அன்-நூர் இப்படியான குர்ஆன் ஆயத்துகள் இறங்குகின்றது. இது எதை பத்தி பேசுகின்றன? நயவஞ்சகர்களை பத்தி பேசுகின்றது. அந்த நயவஞ்சகம் எப்படி யுத்தத்துக்கு போற கண்டெக்ஸ்ட்ல பேசப்படுகின்றது. அப்பண்டா இந்த விஷயம் வந்து இந்த பேசுற இந்த யுத்த சம்பந்தமாக பேசுகின்ற, அதாவது அல்லாஹ்வோட பாதையில செலவழியுங்கோ, அல்லாஹ்வோட பாதையில யுத்தம் செய்யுங்கோ, அதுக்கு செலவழிங்கிறது எதை பத்தி பேசுகின்றதா இந்த யுத்த சம்பந்தமாக அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக செய்யப்படும். அப்ப இது என்னத்துக்கு இந்த பாதை இட்டு செல்லும்? சார், இந்த பாதை எதுக்கு இழுத்து செல்லும்? யுத்தம் செய்யறங்கிற யாரு? மக்காட வெற்றிக்கு. மக்காட வெற்றி, அதான் மிஷன். விபணிச்சானே மக்காட வெற்றி. இப்ப பாப்போம். இப்போது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா குர்ஆன் ஆயத்துகள், ஒரு சில குர்ஆன் ஆயத்துகள் பாப்போம். அதுல வந்தது அதாவது பத்ர் யுத்தத்துக்கு ப்ரிப்பேர் வந்தது. இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வதிகாலன். அப்ப அவன் சொல்லாங்க, நீங்க சொற்ப தளபாடங்களை, ஹிஃபாஃபன் வதிகாலன் சொன்னா ஹெவியான சொற்ப தளபாடங்களை கொண்டிருந்தாலும் சரி, நிறைய போர் தளபாடங்களை கொண்டிருந்தாலும் சரி, வஜாஹிது பி அம்வாலி, அல்லாஹ்வோட பாதையில நீங்க புறப்பட்டு இது செய்யுங்க. என்ன செய்யுங்க? அறப்போர் புரியுங்க. பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ சபீலில்லாஹ். நீங்க அல்லாஹ்வோட பாதையில புறப்பட்டு உங்களோட பொருட்களையும் உயிர்களையும் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரியுங்கள். இப்படியான வசனம். இது சூரத்து தௌபாவுல 9:49 வந்துருக்கு. இது குர்ஆன் ஆயத். இப்ப வந்தா நாங்க இந்த இஸ்லாத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நாங்க என்ன செய்யணும்? யுத்தம் புரியறதுக்கு ரெடியா இருக்கணும். இது மதீனாவு. சரியா? இந்த குர்ஆன் லாங்குவேஜ் வந்து வெரி ஹெவி. இன்னொரு பார்த்தா இன்னொரு குர்ஆன் வசனம் வந்து சூரத்துல் பக்கராவுல 2:214. அம் ஹஸிபுதும் அன் ததுஹுலுல் ஜன்ன வலம்மா யஅதிகும் மதலல்லதீன ஹலவ் மின் கப்லிகும். அப்படின்னா நீங்க என்ன சொல்லுப்பாங்க? சொர்க்கத்தை அடைந்து உங்கள் எப்படி சொல்லப்படுதுன்னா, நீங்க சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்க எண்ணீர்களா? அதாவது உங்கள் முன்னோர்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டது போல் உங்களுக்கு வராமலேயே சுவர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா சொல்லி போட்டு மஸ்ஸத் ஹும் பஸாஉ வத்தர்ராஉ வஸுல்ஸில். அப்படி என்ன சொன்னா, உங்களை வந்து கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்துக் கொள்ளும். அந்த அளவு கண்டா நம்மளோட காலு கீழே இருக்கிற நிலம் வந்து எங்களை உழுக்குற அளவுக்கு அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டார். எப்பண்டா ஹத்தா யகூலா அர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ்வோட உதவி எப்போ வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்பிக்கை கூறும் வரைக்கும் அது போகும். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வோட உதவி சமீபத்திலே சொல்லப்படுது. அப்ப இப்படி ஹெவியான இது. அப்படின்னா சொர்க்கத்தை சும்மா அடைய முடியாது. அல்லாஹ்வோட பாதையில யுத்தம் போகணும். யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள், ஜாயின் தி ஸ்ட்ரகிள்.
இதான் நாங்க பார்த்தோம். இப்ப நாங்க பார்த்தோம் இன்னொரு வந்து சூரத்துல் பக்கராவில இன்னும் ஒரு வசனம் மிக முக்கியமாக வல நபுலு வன்னக்கும் பிஷை மினல் ஹௌஃபி வல் ஜூ, அதாவது நியூ உம்மா டிக்ளேர் பண்ணப்படும், புதுவாக முஸ்லிம்களை டிக்ளேர் பண்ணப்படும் நியூ உம்மா. அந்த டைம்ல சொல்றாங்க நிச்சயமாக நாங்கள் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்களாலும் உயிர்களின் விளைச்சல் ஆகியவற்றின் இழைப்பினாலும் சோதிப்போம். அதான நபுலு அன்வக்கும் பிஷையின் மின் ஹௌஃபின், பயத்தாலும், வல் ஜூ என்பது ஹங்கர், என்னதால ஹங்கர்னு சொன்னா பசியாலும், வனக்சிம் மினல் அம்வாலி பொருட்களின் இழப்பாலும், வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத் உங்களை உயிர்களை இழப்பாலும், வஸ்ஸமராத்னா ஃப்ரூட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்டையும் குறிக்கின்றது. சரியான? அப்படின்னா எங்களோட மணி போகுது டவுன்ல, எங்களோட பிள்ளைகள் எங்களோட உயிர்களை உயிர் போகுது, எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் போகும். அப்படின்னா அந்த மென்டலி ப்ரிப்பேர் ஆகும். ஒருவரும் ஜீரோல இருக்கல, ஒன்று இன்க்ரீஸ் ஈமான், இல்லாட்டி நிஃபாக் கோயிங் டுவர்ட்ஸ் நிஃபாக். சரியா? ஒன்று ஈமான கூட்டணும், அப்படி இல்லாட்டி நிஃபாக்கு போகும், ஒன்று ஃபைட் பண்ணணும். இதான் அங்கடைய நிலைமை. இதுல ஒரு தெளிவறிக்கான்னு பார்ப்போம். இந்த நிலைமை கிளியரா உங்களுக்கு? யாரும் மதீனாவுல இருக்கிற இப்ப யுத்தம் வருகிறது, இந்த நிலையும் இல்ல, எது ஈமான் இந்த பக்கம் இழுக்கணும், பிளஸ் பிளஸ் போக்கள் ஈமான் கூடும். நீங்க இழுக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு நிப்பா, எங்களுக்கும் நிப்பா. அதாவது ரசூல். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஆனா மதீனால அந்த பிரச்சனை ஒன்று இருந்திருக்காது இல்லையா? இல்ல, நான் சொன்னேன்டா மதீனாவுல ஆரம்பத்தை வந்ததுல பிரச்சனை இல்லை. இப்ப பதுர் யுத்தம் வரப்போகுது. நான் சொல்றது பதுர் யுத்தம், உஹத் யுத்தம், அஹ்ஸாப் யுத்தம், பனி முஸ்தலக் இப்படியான யுத்தங்கள் நடக்க போகுது. அந்த டைம்ல கட்டாயம் இன்வால்வ் ஆகணும். அந்த டைம்ல இன்வால்வ் ஆகணும். அப்படி இன்வால்வ் ஆனாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒன்று அங்க பக்கம் இழுக்கணும், முஸ்லிம்களை பக்கம் சேர்த்து இழுக்கணும், அப்படி இல்லாட்டி நிஃபாக்க இட்டு சொல்லுவாங்க. நாங்க அப்படி இழுக்கல் என்று சொன்னா நாங்க நிஃபாக்க நோக்கி போறோம் தானே. எங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்ல, விமர்சனம் செய்யப்படுவார்கள். இவர் வந்து நிஃபாக்க இட்டு செல்லுகின்றார் என்று குற்றம் சாட்டப்படுவார்கள். ஆனா சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பாரு ஏனுங்கிறத அப்புறம் சொல்றேன். அப்படி என்றா இப்படி, அதாவது இந்த பக்கம் இழுக்கணும். அப்படின்னா நிஃபாக்க நோக்கி போ. அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக ஏற்பட்ட மோதல். இதுதானே இது? ரைட். இப்ப பார்ப்போம் இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, நான் சொன்ன யுத்தம் பழகிச்சான மூணாவது, இதுக்கு முந்தைய பாக்குறதுக்கு. இப்ப பதுர் யுத்த டைம், உஹத் யுத்த டைம், அஹ்ஸாப் யுத்த டைம், பனி முஸ்தலக் இப்படியான யுத்தங்கள் ஆரம்ப காலகட்ட யுத்தங்கள் நடக்கின்ற போது இவர்கள் முஸ்லிம்கள பக்கம் யுத்தத்துல சேராவிட்டால் அவர் நிஃபாக்கை இட்டு செல்லுகின்றார், போராட்டத்தில் ஈடுபடணும்னு சொல்லப்படும். கிளியர் தானே? இப்ப அடுத்த ஸ்டேஜ் போகிறோம் பாருங்க. முஸ்லிம் நாட் இன் ஸ்ட்ரகிள் பட் வித் இஸ்லாம். இப்ப இஸ்லாம் வருது. எப்படி இஸ்லாம் வருதுன்னு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் இது. அப்பண்டா என்ன, ஹுதைபியா எக்ரிமெண்ட் நடக்குது. அப்பண்டா குறைசிகளோட ஒரு எக்ரிமெண்ட் நடக்குது. அந்த டைம்ல சண்டை நிறுத்தம் ஏற்படுகின்றது, போராட்டம் ஜீரோ நிலைக்கு வருது. விளங்கிச்சானே? அப்பண்டா சூரத்துல் ஹுஜராத் வருது, 49வது குர்ஆன் ஆயத். இது என்ன கண்டெக்ஸ்ட்ல பேசுதுன்னு சொன்னா, அவுட் சைட் தி ஸ்ட்ரகிள். என்னத்தை பத்தி? எக்ரிமெண்ட பத்தி, முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சமாதான யுத்த நடவடிக்கையை பத்தி இதுல பேசப்படுகிறது. அப்பண்டா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வாராங்க, இஸ்லாத்தை ஏற்றாங்க. சரியானே? அப்பண்டா இங்க கூறப்படுகின்றது எக்ரிமெண்ட்ல, அதாவது கண்டெக்ஸ்ட் ஆஃப் ட்ரீட்டி. இப்ப பார்ப்போம் இதுக்கு முன்னிய நிலை. மக்காவிலையும் மதீனாவிலையும் போராட்டத்தில் ஈடுபடும். அதாவது மக்காவில ஆரம்ப காலகட்டம், மதீனாவில பதுர் யுத்தம், உஹத் யுத்தம், பனி முஸ்தலக் அப்படியான யுத்தங்களுக்கும் இவங்க போராட்டத்துல ஈடுபடுற நிலையில என்ன இருக்கு, அன்னரம் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் வந்து மென்டலி அவர் ப்ரிப்பேர் பண்ணணும். நாம ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்ல போராட்டத்துல இருக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ்வோட பாதையில ஃபைட் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணட்டுல அவர் பண்ணாவிட்டால் நிஃபாக்க நோக்கி போறாருங்க. அதான் உண்டு ஈமானை அதிகரிக்கிற. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இஸ்லாம் வருகின்றது. ஏன்னு சொல்லுங்க, இஸ்லாம் வருகிறது. இப்ப யாருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சே now you can also have Islam. யாராவது சொல்ல இயலுமா? இப்ப என்ன டைம்?
மதீனா டைம் இல்ல இந்த உதேபியா நடவடிக்கை நடந்து பீஸ் டைம் பீஸ் டைம்ல என்ன நடக்கும்? போராட்டம் இருக்கா? இல்ல. அப்ப நாங்க ஒரு ஈமாண்ட பக்கம் இழுக்கணுமா இல்ல ஒரு நிஃபாக் பக்கம் இழுக்கப்படுவீர்களா? நினைக்கிறேன் நியூட்ரல் நியூட்ரல் இருக்கும். அந்த தான் இஸ்லாம். விளங்குதானே? இந்த நியூட்ரலான நிலை. அப்ப இந்த டைம்ல இஸ்லாம் என்னன்னு நான் பார்ப்போம். குர்ஆன்ல எப்படி சொல்லுங்க. காலத்தில் அராபு ஆமன்னா, நாட்டுப்புறத்து அரபிகள் வந்து சொல்லாங்க நாம ஈமான் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றாங்க? கவனமா கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டு. ஆனா குல்லம் துமினு, அவங்க சொல்றாங்க நோ 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 நோ, நீங்க சொல்லுங்க நீங்க நம்பிக்கை கொள்ளல. ஆனா வலாக்கின் கூலு அஸ்லம்னா, ஆனா நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை தழுவி விட்டோம் என்று கூறும். என்ன சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? அவங்க வந்து நாட்டுப்புறத்து அரபிகள் இந்த ஹுதைபியா டைம்ல வாராங்க, நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. காலத்தில் அராபு ஆமன்னா, நாங்க நம்பிக்கை கொண்டிருக்கோம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல்லம் துமினு, நீங்க சொல்லுங்க நாங்க நம்பிக்கை கொள்ளவில்லை என்று, சரியா, ஈமான் கொள்ளவில்லை என்று. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, இனி நாங்கள் வழிபட்டோம், இஸ்லாத்தை தழுவினோம் என்று கூறும். அப்படி என்ற என்ன கருத்து? வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், அப்படி இஸ்லாத்தை தழுவினோம்னா இன்னும் உங்களுடைய இதயத்துல என்ன வரல? நம்பிக்கை வரல, ஈமான் வரவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிளியரா சொல்றான். ஈமான் வரவில்லை. அப்ப நான் அப்படி ஈமான் உங்களுக்கு வரணும் என்றா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். வ இன் துதியுல்லாஹ வ ரசூலஹு லா யல்திகும் மின் அமாலிக்கும் ஷைஆ, அப்படி என்றானே நீங்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடப்பீர்களானார், இதான் இஸ்லாம். அவன் உங்களுடைய நற்செய்களில் எதையும் உங்களுக்கு குறைக்க மாட்டான். விளைஞ்சானே? அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது, நீங்க ஈமான் கொள்ளல, நீங்க அவங்க வந்து நாங்க ஈமான் கொண்டோம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்ல நீங்க ஈமான் கொள்ளவில்லை, நீங்க இஸ்லாத்தை தழுவினோம் என்று கூறுங்க, உங்களுடைய இதயத்துல இன்னும் ஈமான் வரவில்லை. நீங்கள் ஈமான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற நிலை என்ன? நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்க கட்டுப்பட்டு நடக்கும். அப்படி நடப்பீர்களானால் உங்கள் நற்செயல்களை, உங்கள் நற்செயல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த குறைக்க மாட்டான், அதாவது ஏற்றுக்கொள்ளுவான். அப்படி அண்டா ஈமான்ஸ் வந்து இங்க எப்படி வருது என்கிறத நாங்க பார்ப்போம். ஈமான் எப்படி வரும், அதாவது ஈமான் எப்படி அங்கீகரிக்கப்படும்ங்கிறத நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப அதுக்கு அடுத்த வசத்துல சொன்னா அதே இங்க சொல்லப்படுது இஸ்லாம்ங்கிறத நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படணும். கட்டுப்படுறதுங்கிற என்னது? ப்ரே பண்ணணும், ஜகாத் கொடுக்கணும், ஹராம் ஹலால்களை பேடி நடக்கணும். யூ ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் இஸ்லாம். ஸ்டில் ஃபைன். பர்சனல் ஸ்ட்ரகிள். இது வந்து என்ன ஸ்ட்ரகிள்? பர்சனல் ஸ்ட்ரகிள். இது பர்சனல் ஸ்ட்ரகிளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுறாங்க. இது ஒரு பர்சனல் ஸ்ட்ரகிள். இப்ப பார்ப்போம். இஸ்லாத்தை ஏற்கிறது வந்து ஒரு பர்சனல் ஸ்ட்ரகிள். உங்களுக்கு ஈமான் வரல. அல்லாஹ் அடுத்து சொல்றான், என்ன சொல்றான்டா? If you really want to increase the iman, do extra things. அதான் என்ன பார்ப்போம். இன்னமல் முஃமினீன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி சும்ம லம் யர்தாபு, நிச்சயமாக முஃமின்கள் யாரண்டா அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீது ஈமான் கொண்டு, சரியா, அது பற்றி எந்த சந்தேகமும் கொள்ள மாட்டார். சும்ம லம் யர்தாபு, திரும்ப என்ன செய்யணும்? வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அதுக்கப்புறம் செய்யணும் தன் செல்வங்களை கொண்டும் தன் உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் போராட்டம் செய்ய வேண்டும். இத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள். அப்ப நாங்க என்ன செய்யணும்? நாங்க இருக்கிற நிலை நியூட்ரல். நாங்க உண்மையாகவே ஈமான் கொண்டவன், எங்களுக்கு ஈமான அதிகரிக்க வேணும். அப்பண்டா இது யாருக்கு? எங்களுக்கா? அந்த டைம்ல இருந்தாக்கள் தான். எல்லாருக்கும் பொருந்தும், ரெண்டு டீமுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். ரைட், யூ ஆர் ரைட். ரெண்டு பேருக்கும் பொருந்தும். நாம இப்ப அதை வச்சு பார்ப்போம், எங்களை பிறகு பார்ப்போம். சரிதானே? இது அவங்களோட நிலைமையா? அதான் அன்னரம் இஸ்லாத்துக்கு உதைபியா டைம்ல வந்த ஆக்களை வச்சு சொல்லப்படும்.
சரியா? ஈமானை அதிகரிக்கிறேன்னு சொன்னால், அதாவது ஈமான் வரவணும் என்றால் டூ எக்ஸ்ட்ரா திங்ஸ். அதாவது அல்லாஹ்வோட பாதையில என்ன செய்யணும்? தன் உயிர்களை கொண்டு தியாகம் செய்யணும். எங்களுக்கு சொல்லப்படுமா? பாப்ப பிறகு இத்தேவர்கள் உண்மையானர். அதை கொஞ்சம் பார்ப்போம் எப்படிங்கிறது. எங்களோட தியாகம் எப்படிங்கிறத பிறகு பே பண்ணுவோமா? இது அவங்களோட தியாகம், ரைட்? அப்ப அந்த டைம்ல மெஜாரிட்டி ஆஃப் த உம்மா வந்து இஸ்லாத்துல இருக்காங்க. அவங்களோட லைஃப் வந்து நார்மல், எந்த போராட்டமும் இல்லை. அங்க இஸ்லாம் வருகிறது. அப்படின்னா நீங்க முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் யூ ஆர் ஃபைன், நியூட்ரல் கேட்டகரியில இருக்கிறார். அப்படின்னா அந்த டைம்ல என்ன டிக்ளேர் பண்ணப்படுது? ஈமான் என்றா தெளிவா என்னென்று வருகிறது. அதுக்கப்புறம் நிஃபாக் என்றா என்னென்று அறியப்படுகிறது. அதுக்கிடையில நியூட்ரலாக இருக்கிறது இஸ்லாம் என்று அந்த வருகிறது. இதான் அந்த ஹிஸ்டரி. இப்ப போவோம் கடத்து. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப முஸ்லிமின் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ரெண்டு பாத்திரம் தானே. முதலாவது இது வந்து நாங்க பார்த்தது முஸ்லிம் வந்து போராட்டத்துல மக்காவுல ஏற்பட்ட போராட்டம். முஸ்லிம் ஸ்ட்ரகிள், முஸ்லிம் வந்து போராட்டத்தை ஏற்பட்டது. ஒன்று மக்காவிலேயும் ஏற்பட்டது ஆரம்ப காலகட்டத்திலும், அடுத்து மதீனாவில பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம் ஏற்பட்ட டைம்லையும் இஸ்லாத்துக்காக போராட்டம் ஏற்பட்ட யுத்தத்துல ஈடுபட்டாங்க. அது வந்து அப்போது ஈமான் கூடியது. இரண்டாவது நிலை தான் இஸ்லாம் வந்தது மதீனாவில. அந்த டைம்ல நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. உதைபியா நடவடிக்கை வந்துச்சு. அந்த டைம்ல இவங்க மோஸ்ட் ஆஃப் அஸ் என்னத்துல இருக்கும்? இஸ்லாத்துல இருக்கும். மூணாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஒன்று வருது. என்னன்னு பார்ப்போம். இந்த டைம்ல நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. நிறைய பேர் மல்டிடியூட் அணியாக இஸ்லாத்துல வந்த டைம். அந்த டைம்ல என்ன நடக்குன்னு சொன்னா, ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பெர்சியன் கிங் எம்பையருக்கும் ரோமுக்கும் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் எழுதுறாரு. இந்த ரோம் அரசன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவர் கடிதம் கொண்டு வந்த தூதுவரை எம்பசடரை உடனடியாக கொலை செய்கிறார். கடிதத்தை கிழித்து விட்டு அவனை ஆத்திரத்துல கொலை செய்கிறார். இப்போ ஒரு எந்த ஒரு எம்பசியும் வந்து ஒரு நாட்டில இருக்கின்ற போது அது இன்னொரு நாட்டிட வெளிநாட்டுல ஒரு தனிப்பட்ட இடம். எங்கட ஸ்ரீலங்கா எம்பசி வந்து கத்தார்ல இருக்குமெண்டா, இந்த எம்பசி இருக்கிற இடம் வந்து ஸ்ரீலங்கா இடம், சரிதானே? அப்ப அந்த எம்பசிற்கு ஏதாவது அநியாயம் நடந்தா அந்த நாட்டுக்கு எதிராக செய்யப்படுகின்ற அநியாயம் இப்பயும் தான் அப்பயும் தான். அப்ப என்ன சொன்னா, அந்த எம்பசிடர் அதாவது தூதுவரை கொலை செஞ்சதுல என்ன நடக்குது? ரோம் அரசன் யுத்தத்தை பிரகடனப்படுத்துறான். அவனை என்ன செய்யப்படுறான்? அவன் வந்து முஸ்லிம்களை வந்து புல்லாக அழித்து விட வருகின்றான். இப்ப இந்த டைம்ல ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி. அப்பனா என்ன செல்லும்? நோ ஆப்ஷன். இப்ப முஸ்லிம்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களே, இப்ப எல்லாரும் மிலிட்டரியில வந்து ஜாயின் பண்ணணும், சரிதானே? இப்ப எல்லாரும் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன் என்ன செய்யணும்? செய்யும். இப்ப முந்தைய காலத்தை நாம பார்த்தா, பிஃபோர் திஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இது ஆரம்ப காலகட்டத்துல வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னா, இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ரீச் பண்ணார். இஸ்லாத் அவங்களை என்கரேஜ் பண்ணார், மிலிட்டரிலி ஜாயின் பண்ணும், சரியா? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து முனாஃபிக்குத்தனம் வெறுமண்டு ஜஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவர்கள் யுத்தத்துல ஈடுபடலைன்னு சொன்னா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கல. இதே சந்தர்ப்பத்துல பத்ர் யுத்தத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. 1000 பேர் யுத்தத்துக்கு போனாங்க. அப்ப அப்துல்லா பின் உபைத் என்ன செய்யறான், அந்த ஆரம்ப காலகட்டம், இதை நாங்க இந்த எமர்ஜென்சியை பாக்குறதுக்கு அவனை 300 இராணுவத்தோட ஆக்களோட என்ன செய்யறான், இடைவெளியில வந்து திரும்பி போகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல. அவன் என்ன சொல்லலாம்டா, நீங்க எல்லாம் மக்காவை சேர்ந்த ஆக்கள், வாராக்களும் மக்கா ஆக்கள், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு மாறி அடிச்சுட்டேன்னு சொன்ன, எங்களுக்கு சேர்ந்து மதீனாவாசிகளுக்கு என்று சொல்லி காரணத்தை சொல்லி வெளியே வர. அப்படியான்னு சொன்னா, இப்படி ஒரு ஆள் ஒரு இராணுவத்தை குலைத்து கொண்டு திரும்ப சொல்லுவாண்டா கோர்ட் மார்ஷல் சொல்லப்படும். அவருக்கு எதிராக என்ன செய்யணும்? இராணுவத்துக்கு இருந்து குலைத்தவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இது பனிஷபிள், ஒரு ஆஃபென்ஸ். அவர்களுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அதான் ஒரு எந்த இராணுவத்தையும் எடுத்துக்கொண்டாலும் இருக்கிறது. அதான் அந்த இராணுவத்தை சீர்குலைத்தாங்க. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இதுவும் செய்யல. இப்ப நிலையை பார்ப்போம். இன்றைய நிலையில
அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல என்ன நடக்குன்னு சொன்னா அந்த ரோம் வந்து அழிக்க வரக்குள்ள சூரத்து ஆல இம்ரான் வந்து இறங்குது. இது என்ன செய்யறான்னு சொன்னா இல்ல சாரி இல்ல அந்த டைம்லயா சாரி நான் சொன்ன அப்துல்லா பின் உபைத் தானே. அப்துல்லா பின் உபைத் வந்து உஹது யுத்தத்துல வந்து அவர் வெளியேறின போது விட்டுட்டு போன போற அந்த டைம்ல ஆல இம்ரானுடைய குர்ஆன் ஆயத்துகள் இறங்கு. அதாவது உஹது யுத்தத்துல இருந்து விட்ரோ பண்ண டைம்ல அப்துல்லா பின் உபைத் அப்ப அந்த கொத்பாவில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பத்தி விமர்சனம் செய்கிறார். அவன் வந்து சரியான அப்செட் ஆகிறான். என்ன செய்யறான்? அப்துல்லா பின் உபைத் முனாஃபிக்குகளின் தலைவர்கள் என்று சொல்லப்படும். அதுல இருந்து கொத்பாயிலிருந்து வெளியாகிறார். அப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி எந்த விமர்சனம் செய்யல, அவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் செய்யல. அவர் இந்த முனாஃபிக்குகள் தலைவர் ஏன்னு சொன்னா அவர்களை வெளிப்படுத்தல. இதான் வெறும் முக்கியமா முனாஃபிக்குகளை முனாஃபிக்குன்னு டிக்ளேர் பண்ணல, சொல்லல. விமர்சனம் மட்டும் மனதுக்குள்ள விளங்கிக் கொள்ள அளவுக்கு தான் இது சொல்லப்பட்டது. அவர் மஹ்தான்ற போது அதாவது அப்துல்லா பின் உபைத் மஹ்தான போது என்ன செய்யறான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அவருடைய மகன் வந்து இவருடைய ஜனாசாவை தொழுங்க வந்து கேட்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுவிக்கிறார். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஷர்ட்டை போட்டு அவர் ஷர்ட்டை தூக்கி அவர்ல போட்டுட்டு ஜனாசாவை தொழுகிறதுக்கு ஆயத்தம் ஆகிறார். அப்படின்னா ஏன் இதை செஞ்சாருண்டா அவருடைய அங்குல் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் யுத்தத்துல கைப்பற்றப்பட்ட டைம்ல அவர் 2 கையும் கட்டி இருக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி என்ன அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால சகிக்க முடியல. அப்படின்னா என்ன செய்யறா இந்த அப்துல்லா பின் உபைத் போய் வந்து என்ன செய்யறா அவருக்கு உதவியாக அவர் வெறுமையோடையும் இருக்கார். அப்படின்னா அவர் ஷர்ட்டை கொடுத்து அவருக்கு உதவி செய்யறார். அந்த இதுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறந்த போது அவருடைய ஷர்ட்டை கூட அவர்களுக்கு போட்டு தொழுகிறதுக்கு கூட தயாராகிறார். அதுக்கப்புறம் குர்ஆன் ஆயத்துக்குள் வருகிறது டோன்ட் ப்ரே அகைன், அவர்களுக்கு தொழுக வேணாம் என்று சொல்லப்படு ஆயத்துக்குள் வருது.